We continue to meditate on God's love. தேவனுடைய அன்பை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். Today we would like to continue on meditating God's love and His wonderful providence. இந்த நாளில் கூட தேவனுடைய அன்பை குறித்தும் அவருடைய ஆச்சரியமான அழகான பராமரிப்பை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். One of the privilege of God's children is to know that how God cares for them. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால் தேவன் தங்களை எவ்வளவாக பராமரிக்கிறார், அக்கறையுள்ளவராக இருக்கிறார். Dear people, a child of God could live boldly without fear in this world is because God is caring for them in every situation. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் பயமின்றி எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ரகசியம் என்னவென்றால், தேவன் தன்னை எவ்விதமாக பராமரிக்கிறவராக இருக்கிறார். What a great privilege it is for a child of God to live in this world for His glory. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் அவருடைய மகிமைக்காக வாழும்படியான வாழ்க்கையினுடைய காரியம் எவ்வளவு மேலானதாக இருக்கிறது. What a wonderful verse it is. Romans 8:28. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to His purpose. And we know it. We are being assured of it. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், இதை நாங்கள் நிச்சயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Dear people, Christian life is not a life of myth. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டுக்கதையான வாழ்க்கை அல்ல. Christian life is not a life in which you know mentally the word of God and which is not being experienced in their lives. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனதளவில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத ஒன்று அல்ல. Many people are really living in these days likewise. இந்த நாட்களில் அநேக மக்கள் அவிதமாகவே வாழ்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். Even preachers, they do live like this. Even பிரசங்கிகள் கூட அபிதமாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். It's so pity, and my prayer is always, Lord God, open their eyes to see Thy love. என்னுடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியான காரியத்தில் அவிதமான மக்களுடைய கண்களை திறந்தருளும். Even this morning my heart prayer and burden is that God should open the eyes to see, to understand and to experience God's love in your life. இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தை உடைய வாழ்க்கையில இதை பார்ப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை அவிதமாக அனுபவிப்பதிலும் உடைய வாழ்க்கை வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். Are you living in fear? பயத்தினால நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you living in fear about your future? எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? I tell you, if the Spirit of God really makes you to understand the providence of God, I'm sure that you will never fear about life. தேவனுடைய பராமரிப்பை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களுக்கு உணர்த்தி வைப்பார்களானால் நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. Here God says, those who are called, அவரால் அழைக்கப்பட்டவர்கள், and we know it's so assurance, இது நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. Who are called according to His purpose, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், it is God who called me.
I have not chosen him. தேவனே என்னை அழைத்தவர். அவரை நான் தெரிந்து கொள்ளவில்லை. I was going in my own wicked, wretched, sinful life. என்னுடைய நிர்பந்தமான, துன்மார்க்கமான, பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். God called me. தேவன் என்னை அழைத்தார். It made me to be willing to turn to him. அவர் பக்கமாக திரும்பும்படியாக என்னில் தாமே அவர் என்னுடைய விருப்பத்தில் செயல்பட்டார். What a glorious God he is. அவர் எவ்வளவு ஒரு மகிமைகரமான காரிய தேவனாக இருக்கிறார். So it is he who called me. ஆகவே என்னை அழைத்தவர் அவரேதான். And he said, you had not loved me, but I have loved you. அவர் சொன்னாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறவில்லை, but I have loved you. John's Gospel, 1 John's epistle, first epistle, 4th chapter and 10th verse. Herein is love, not that we loved God, but there he loved us and sent his Son to be the propitiation for our sins. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. Not that we loved God. I didn't love God. I never loved God. தேவன் என்னை எப்பொழுது நேசித்ததில்லை. My heart was completely rotten in sin, and how could I love God? என்னுடைய இருதயமானது பாவத்தினால் அழுகி போன ஒன்றாக இருந்தது. தேவனை நான் எவ்விதமாக நேசிக்க முடியும்? I was absolutely helpless in loving God and the things of God. நான் ஆண்டவரை நேசிப்பதில் முற்றிலும் உதவியற்றவன். தேவனுடைய காரியங்களை நேசிப்பதில் முற்றிலும் உதவியற்றவன். I was sinking in sin and drinking sin as water. பாவத்திலே நான் முழுகிக் கொண்டிருந்தவனாக, பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருந்தவன், as Job says in the book of Job. யோபின் புத்தகத்தில் சொல்லுகிறதை போல. I didn't love him at all. நான் அவரை நேசிக்கவே இல்லை. I never even thought that I should love him because I didn't know him anything about him. ஏனென்று கேட்டால் அவரை நேசிப்பதை குறித்து நான் சிந்தித்ததும் கிடையாது, அவரை நான் அறிந்ததும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் அவரை குறித்து எனக்கு தெரியவும் தெரியாது. நீங்கள் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. It is not because you loved. Yes, I never loved. But Bible says, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, but God loved me and God loved us. தேவன் என்னை நேசித்தார். So தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு, those who love God. So could I love God myself? நானே தேவனை விதமாக நேசிப்பது? No, because he loves me, I am able to love him. அவர் என்னை நேசித்ததுனால அவரை நான் நேசிக்க முடிகிறது. Because he loved me and changed my position from my condemnation to be freed. என்னுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை விடுவித்தார். It changed my heart. என்னுடைய இருதயத்தை மாற்றினார். He gave a new prospect for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்தொழிவை கொடுத்தார். He gave me a new direction to live. ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியான ஒரு திசையை திருப்பி கொடுத்தார். He gave a wonderful motive to live with. ஒரு அருமையான, அற்புதமான ஒரு நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்தார். The life which I now live is not the one which I was living. இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பது நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அல்ல. It is completely new. ஒரு புதிய வாழ்க்கை. It's a new life. Yes, absolutely new life.
Last week I preached on God separates us in the womb itself. கற்பத்திலேயே தேவன் பிரித்தார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கித்தேன். As St. Paul says in Galatians, கலாத்தியர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்றார் இல்லைங்களா, he was separated in the womb. அவர் அவிதமாக கற்பத்திலே பிரித்தெடுத்ததை பற்றி பேசுகிறார். So a thought came to me, how I was born. அப்போ ஒரு எண்ணம் வந்தது, நான் எப்படி பிறந்தேன். So I passed 68 now, 68 முடிச்சிட்டேன். So I called my mother called me and I just spoke to her. நம்ம அழைத்த பொழுது நான் சொன்னேன், where was I born? நான் எங்கே பிறந்தேன்? She said, you are born in a small house. I knew that house because I was living there. அங்கே வாழ்ந்தது அந்த வீட்டு எனக்கு தெரியும். I was born in a slum. ஒரு சேரியில நான் பிறந்தேன். That house is a very small house. ஒரு சின்ன வீடு. Probably 10 into probably maybe 12, 15 I hope. 10 ஒரு அடி 15 அடி feet. Only one roomed house. ஒரே ஒரு room தான் அந்த வீடு. In front of that there is a common shade. அந்த வீட்டுக்கு முன்னால பொதுவான ஒரு கீழே இறக்கம் இருந்தது. It's common to all the houses, 3 houses there. அந்த 3 வீடுகளுக்கு. I was born there, she told me. நான் அங்கே பிறந்தேன் என்பதை குறித்து சொன்னேன். I asked her at what time, probably because she didn't know the time. She has not been to school at all. என்னுடைய அம்மா பள்ளிக்கே போனது கிடையாது. அந்த நேரத்தை பற்றி அவங்களால சொல்ல முடியல. But she said probably it was in the morning, probably around 11 o'clock. well காலையில் 11 மணிக்கு. I was wondering, oh God, a humble beginning of mine, but how glorious it is that God revealed His love to me. ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான பிறப்புல என்னுடைய வாழ்க்கையில தேவன் இவ்விதமான ஒரு மகிமைகரமான அவரை வெளிப்படுத்தி இருக்க. இட்ஸ் a great wonder to me. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். So even for the sermon which I preached now in the evening as well, இந்த பிரசங்கத்துக்கு இந்த மாலையில பிரசங்கம், I was preaching, Lord, what should I preach? ஆண்டவரே, நான் எதை குறித்து பிரசங்கிப்பது? God revealed to preach on providence of God. தேவனுடைய பராமரிப்பை குறித்து பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை வழி நடத்தினார். Dear people, a child of God is a special to God. ஒரு தேவனுடைய குழந்தை தேவனுக்கு விசேஷித்தமானவர். So that's why the Lord says, ஆகவே ஆண்டவர் சொல்றார், தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்குமே, and we know that all things work together for good to them that love God, to them who are the called according to His purpose. அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டேன். அவர் என்னில் அன்பு கூறுகிறதினால் அவரை நான் அன்பு கூறுகிறேன், மற்றவர்களை நான் அன்பு கூறுகிறேன். The triangle of love, அன்பின் முக்கோணம். Because He loved me and changed me, I could love Him. அவரை நேசிக்கிறதுனால, என்னை மாற்றி இருக்கிறதுனால அவரை நான் நேசிக்கிறேன். I am really grateful for all His provisions. அவருடைய கொடுக்கிற எல்லாத்துக்கும் நன்றியாக இருக்கிறேன். I thank God for every good thing that I receive. நான் பெற்றிருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்காக நன்றி செலுத்துறேன். I thank God even for the bad thing. அந்த தீமையான காரியத்துக்கு, so called bad things, தீமை என்று சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நன்றி செலுத்துறேன். Because is all for the good of my soul, eternal soul. என்னுடைய நித்திய ஆத்துமாவுக்கு இவைகளெல்லாம் நன்மையாக இருக்கிறது. So it's all planned by God. இவைகள் எல்லாம் அவிதமாக தேவனால அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. My life is in His hands. அவருடைய கரத்தில் இருக்கிறது. What a beautiful life is. என்ன ஒரு அழகான அன்பு இது. This love with which He loves me is eternal love. இந்த அன்பினால் என்னை நேசிக்கிறாரே, அந்த நித்தியமான அன்பு. Jeremiah 31:3,
எரேமியா 31:3, the Lord hath appeared of old unto me, saying, I have loved thee with an everlasting love. Therefore with loving kindness have I drawn thee. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநேசினேயத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். He has drawn me. அவர் என்னை இழுத்துக் கொண்டார். So what about my life? ஆகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியம் என்ன? So the triangle, I pray, Lord, let people understand this triangle of life. ஆண்டவரே, இந்த அன்பின் முக்கோணத்தை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். The triangle, the top part is God's love. இந்த மேலானது ஆண்டவருடைய அன்பு. I experience God's love every day. At every moment, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கிறேன். Because I could love him. அவரை நேசிக்க முடிகிறது. I could love my neighbor. என்னுடைய அயலாத்தாரை நேசிக்க முடிகிறது. This is the whole centrality of the Bible. வேதத்தினுடைய மையமே இதுதாங்க. இது ஒரு காரியத்தை ஒருத்தர் தெரியலன்னா அவங்களால இந்த அன்பினுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. They could not understand this triangle of love of God, they can't experience this love. இந்த அன்பை அனுபவிக்க முடியாது. So even I beg you, even you can pray, Lord, let me understand this love. இந்த அன்பை விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, his children are his children. அவருடைய பிள்ளைகள் ஐசாயா 49:15-16, ஏசாயா 49:15-16 சொல்றார், can a woman forget her suckling child, that she should not have compassion on the son of her womb? They may forget, yet will I not forget thee. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a woman forget a suckling? ஒரு தாய் தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தையை மறந்துட முடியுமா? I see how the mothers take care of that tiny child which is absolutely helpless. உதவியற்ற அந்த குழந்தையை அந்த தாய் எப்படி பராமரிக்கிறாள்? அவளும் கூட மறந்துடலாம். Even she may forget, but I will never forget. This is the providence of God for his child. இதுதான் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பின் பராமரிப்பு. Dear people, I can't. You are my special child. நீ என்னுடைய விசேஷித்த குழந்தை. I have bought you with a high price. பெரிய கிரயத்தை செலுத்தி உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். It's so precious. அது மிக விலையேறப்பட்டது. Which one? His child is so precious because he bought with such a high price. பெரிய விலை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். Can he throw with the child which he bought with such a price as a mean? ஒரு பிரயோஜனமற்றதுன்னு சொல்லி அந்த குழந்தை, அந்த மீட்டெடுத்த தம்முடைய பிள்ளைய அவ்வளோ விலைக்கரை எடுத்து மீட்டதை தூக்கி எறிஞ்சிருவாரா? I tell you, dear friend, how sometimes when we buy very costly things, சில சமயத்தில் விலையான பொருளை வாங்கும்போது how we are so careful in keeping those things safely. அந்த பொருள்களை பாதுகாக்க எவ்வளவு நாம் பராமரிக்க இருக்கிறோம். But more than everything, எல்லாற்றுக்கு மேலாக the highest price was paid on the cross and I was bought. வெகு விலையேற பெற்ற கிரயத்தை செலுத்தி நான் தாமே விலை கிரயம் கொள்ளப்பட்டேன். More than that he says, அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனத்துல ஐசாயா 49:16, behold, I have graven thee upon the palms of my hands,
Thy walls are continually before me. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. I have graven thee upon the palms of my hands. The complete picture of a child of God is drawn. He has drawn it. Nobody has drawn it. இதை யாரும் வரையல, அவர்தாமே எங்க வரைஞ்சிருக்காரு? உள்ளங்கைகளில். In the palm. Because it's very easy to see if it is drawn in the palm. உள்ளங்கையில வரையப்பட்டிருக்குமான்னு அதை பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லைங்களா? At any time அது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. Thy walls are continually before me. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Always. அதாவது his protection. அவருடைய பாதுகாப்பு எப்போதுமே continually. A child of God is so much protected in this world. ஒரு தேவனுடைய குழந்தை, தேவனுடைய பிள்ளை அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பாதுகாக்கப்படுகிறார்கள். Behold, I have graven thee. என் உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். Dear people, how God takes care of his child. அவர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு it is because of his love. அவருடைய அன்பு நிமித்தமாக. He says, your protection is a continual process in me. உன்னுடைய பாதுகாப்பு என்பது என்னில் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. What a wonderful protection it is. எவ்வளவு பாதுகாப்பு. In Acts of the Apostles, we live and move in him. அவருக்குள்ளாக நாம் அசைகிறோம், வாழ்கிறோம். It's all in God. இவைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக நடக்கிறதாக இருக்கிறது. What a wonderful God. எவ்வளவு அற்புதமான தேவன். I am so safe and secure in God. தேவனில் அவிதமாக நான் பராமரிக்கிறவனாக இருக்கிறேன். Every action, ஒவ்வொரு செயலும், every thought, ஒவ்வொரு நினைவும், everything is under his secured hand. அவருடைய பாதுகாப்பின் கரத்தில் இருக்கிறதாக இருக்கிறது. This security is something which we can't even imagine. இந்த பாதுகாப்புங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. Where are you protected? நீ எங்க பாதுகாக்கப்படுகிற? John's Gospel 10:28. யோவான் 10:28ல சொல்றாரு, and I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. I have given eternal life to them. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். Neither shall any man pluck them out of my hand. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. You are safe in the hands of Jesus. இயேசுவின் கரத்தில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். Dear people, every child of God is in the hands of Jesus, so secure and safe. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசுவின் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். Because he has loved me and chosen me. He has chosen me and loved me. அவர் தாமே என்னை தெரிந்து கொண்டு அவரை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். Woman can forget the suckling. Sucklingனா பால் ஊற்றுறா பாருங்க, அந்த குழந்தை தான் சொல்லப்படுகிறது. The mother can forget the suckling. How tender the suckling child is. ஒரு பால் குடிக்கிற குழந்தை எவ்வளவு மிருதுவானது, அதை கூட அவன் மறந்துடலாம். நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன கர்த்தர். I will never forget you. Even I may forget God. I am a sinful man in this world. நான் ஒரு பாவியான மனுஷன். நான் ஆண்டவரை மறந்துடலாம், ஆனா அவர் என்ன மறக்க மாட்டாரு.
What a security it is. என்ன ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. I may forget him. நான் அவரை நான் மறந்துடலாம். Many times it is true, I forget him. அநேக சமயங்கள் அவரை நான் மறந்துடுறேன். ஆனா ஒரு சன நேரம் கூட என்ன அவர் மறக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. Continually. He will never, even a glimpse of the eyelids, he will never forget me. I am under the protection of God continually. அவருடைய பாதுகாப்பின் கீழாக எப்பொழுதுமே இருக்கிறேன். So my whole life is drawn in his hand. என்னுடைய முழு வாழ்க்கையுமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. It includes every smallest incident. அது மிகச் சிறிய சம்பவத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. It includes even the number of my hairs. என்னுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எவ்வளவுன்னு கூட அதுல இருக்குது. It includes the timings of my down sitting and uprising. நான் உட்கார்ந்து எழுதலாம் கூட அது இருக்கிறது. It's all included. The whole picture of mine is drawn in my loving Savior. என்னுடைய முழு அந்த தோற்றமும் என்னுடைய அன்பின் இரட்சகருடைய கரத்தில் இருக்கிறது. Why should I fear? நான் ஏன் பயப்பட வேண்டியது இருக்கிறது? Dear child of God, are you afraid of your life? தேவனுடைய பிள்ளையை வாழ்க்கையை குறித்து பயப்படுகிறாயா? I tell you, God should help you to understand his great love. இந்த பெரிய அன்பனை விளங்கிக் கொள்ள உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். You are drawn in his palm. அவருடைய உள்ளங்கைகளில நீ வரையப்பட்டிருக்கிறாய். That's why in Psalm 1:6 Bible says, சங்கீதம் 1:6 ஆண்டவர் அதான் சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்து, the Lord knoweth the way of the righteous. The Lord knoweth the way of righteous. அப்படின்னா the whole walk of my life he knows. என் வாழ்க்கையினுடைய எல்லா அந்த வாழ்க்கையினுடைய வழியெல்லாம் அறிந்திருக்கிறார். Every step he knows. ஒவ்வொரு அடி அறிந்திருக்கிறார். Every path he knows. ஒவ்வொரு பாதை அறிந்திருக்கிறார். Every direction he knows. அந்த திசை அறிந்திருக்கிறார். Even if the direction changes, அந்த திசை மாறினாலும் he knows. So what is there for me to be afraid? Should I not be thankful to God? நான் ஏன் பயப்படணும்? ஆண்டவருக்கு நன்றியாய் நான் வாழணும் இல்லையா? My heart should be bubbling with the gratitude. என்னுடைய இருதயம் நன்றியினாலே நிரம்பி இருக்கணுமே. Dear people, I tell you, I love God because he loves me. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், என்ன அவர் என்ன நேசிக்கிறார். It's a pity. I have seen many people who talk about the doctrines of grace. கிருபையின் சத்தியத்தை குறித்து பேசுகிற அநேக மக்களை நான் அறிந்திருக்கிறேன். They talk a lot of doctrines. நிறைய சத்தியங்கள்னு பேசுறாங்க. But they are very dry. ஆனா ரொம்ப வறண்டு போன நிலையில இருக்கிறாங்க. They talk a lot of doctrines, but no oil in that. நிறைய சத்தியம்னு பேசுவாங்க, ஆனா அதுல மிருதுவில்லை. You can't see a glimpse of love in the way of talk and their way of expression. அவருடைய பேச்சில் அவருடைய செயல்படல அன்புங்கிற ஒரு உச்சரிப்பும் ஒன்றுமே இருக்கிறதில்ல. I see many people even today. அநேக மக்களை நான் பார்க்கிறேன். Lot of doctrines, நிறைய சத்தியங்கள். I tell you, dear friend, unless the doctrines are there for you to guide you practically, it is absolutely useless. நீ கற்றுக்கொண்ட சத்தியம் என்பது நடைமுறை வாழ்க்கையில உன்னை வழிநடத்தவில்லை என்றால் முற்றிலும் வீண். It's absolutely useless. What is the use of it? என்ன பிரயோஜனம் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். It's a pity among the reformed people today. சீர்திருத்த மக்கள் மத்தியில் பரிதாபம் இது. Because they can't love God. அவள் ஆண்டவரை நேசிக்க முடியாது. If I honestly ask you,
Could you love God with the truth that you know? நீ அறிஞ்சிருக்க அந்த சத்தியத்தில் ஆண்டவர் உன்னால நேசிக்க முடியாது. Could your heart is joyful in expressing his love and gratitude to him? உன்னுடைய இருதயம் அவருக்கு அன்பை வெளிப்படுத்துகிறதிலும் அந்த நன்றியை வெளிப்படுத்துகிறதிலும் உன்னுடைய நிரம்பி இருக்கிறதா? They could not say that. சொல்ல முடிகிறதில்லை. They talk a lot of doctrines. சத்தியம் என்று பேசுகிறார்கள். I tell you, dear friend, I speak about the reformed people. சீர்திருத்த சத்தியம் என்று சொல்லுகிறவர்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். I don't talk about the people of other Arminius doctrine. ஆர்மேனிய கொள்ளை பின்பற்றலை குறித்து நான் பேசல. How are you? நீ எப்படி இருக்கிற? How is your life? நீ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Could you not feel that you are secure in God's hand? அவனுடைய கரத்தில் நீ பாதுகாப்பா இருக்குங்கிறது உன்னால உணர முடியலையா? You are a man or woman filled with fear. பயத்தினால் நிரம்புற ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கிறாய். The cares of the world is taking care of you so much. உலகத்தின் கவலை உன்னை அதிகமாக எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. You could not believe God even in the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களில் ஆண்டவர் உன்னால நம்ப முடியல. You talk a lot of doctrines. நிறைய சத்தியத்தை பேசுற. But when you meet problems, you are completely a different person. நீ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வித்தியாசமான நபராய் காண்பிக்கிறாய். What kind of person you are? என்ன விதமான நபர் நீர்? Dear people, God says, I have drawn you in my hand. Palm, என்னுடைய உள்ளங்கைகளை நான் வரைந்திருக்கிறேன். God knoweth the way of the righteous. நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். Every smallest, minute atom of mine is known to God. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அணுவும் தேவன் அறிந்திருக்கிறார். Even he knows my beginning and my end. என்னுடைய ஆரம்பத்தை முடிவை அறிந்திருக்கிறார். Psalm 31:15, சங்கீதம் 31:15, My times are in thy hand. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. My times are in my loving hand, in the loving hands of my Savior, my Father. என்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய அன்பான பிதாவின் இரட்சகர் கரத்தில் இருக்கிறது. Could you really believe that God is leading you in your life at every step now? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழிநடத்திட்டு இருக்கிறார் என்ற நிச்சயம் வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறதா? I am going to talk about the second part of providence in the evening. மாலையில இந்த ஆண்டுடைய பராமரிப்பு வழிநடத்தலை மாலையில பேசுறேன். The providence in difficult times. கஷ்டமான காலங்களில் அவருடைய பாதுகாப்பு என்பது என்ன? I am going to talk in the evening. மாலையில பேச இருக்கிறேன். Psalm 23:1, what a beautiful verse it is. சங்கீதம் 23:1 என்ன வசனம் சொல்லுது? He is so confident telling David. தாவீது ரொம்ப நம்பிக்கையோட பேசுறாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. Is God your shepherd? தேவன் உன் மேய்ப்பராக இருக்கிறார். Do you believe that he is the shepherd leading you? அவர் மேய்ப்பர் உன்னை வழிநடத்திட்டு இருக்காருன்னு உன்னால நம்ப முடியுதா? Yes. His love is such that he is my shepherd. அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார்.
The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He makes me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். The providence of God is God taking care of me. தேவன் என்னை தாமே பராமரிக்கிறார். I am safe in the hands of God. தேவனுடைய கரத்தில் இருக்கிற. It is such a great love. It is amazing for a poor sinner. What a wonderful protection, security and leading in the world. ஒரு பாவி அபாத்திரனுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன வழிநடத்துதல், என்ன உன்னதமான ஆண்டவருடைய அரவணைப்பும். This is wonderful. இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லைங்களா? Isaiah 46:4 he says, ஏசாயா 46:4 ஆண்டவர் சொல்றாரு, and even to your old age I am he, and even to hoar hairs will I carry you. I have made and I will bear, even I will carry and I will deliver you. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். Many people when they are young, probably they could believe, but when they get old, they feel very insecure. வாலிபலா இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா வயசான பின்னால பாதுகாப்பு இல்லை. Many people say, I feel so insecure. நான் பாதுகாப்பு இல்லாத போல உணர்கிறேன். I tell you, the God who loves me and guides me, who is the shepherd of mine, என்னை நேசித்து என்னோடு கூட என்னை பராமரிக்கிறவர், என் மேய்ப்பராக இருக்கிறவர், can he let me down? என்னை விட்டுடுவாரா? என்னை எப்படி அவரால் விட முடியும்? In Hosea, how can I leave you? ஓசியாவில் என்னை எப்படி கைவிடுவேன்? I tell you, dear friend, the greatest love story you can find in the Bible. அழகான இந்த காதல் கதையை வேதத்தில் தாங்க பார்க்க முடியும். It is not the love story of this so called world. இந்த உலகத்தினுடைய காதல் கதையை போல அல்ல. I could remember the second book which I got from a godly man when I was telling people that the Spurgeon's book has changed me so much. ஸ்பர்ஜனுடைய புத்தகம் என் வாழ்க்கையை ரொம்ப மாற்றிட்டுன்னு சொல்லும் பொழுது, ஒரு தெய்வ பக்தியுள்ள மனிதன், he gave me a book of Spurgeon, another book. ஸ்பர்ஜனுடைய இன்னொரு புத்தகத்தை கொடுத்தார், the Savior and the Saint, இரட்சகரும் அவருடைய பரிசுத்தவான்னு சொல்லி, the collection of sermons எல்லாம் சேர்ந்தது. It was high English, but I could not read much. அது பெரிய ஆங்கிலத்தில் நல்ல பெரிய அளவில் இருந்ததுனால அதிகம், but I could remember what a beautiful relationship is the Savior and the Saint. ஆண்டவருடைய இரட்சகரும் அவருடைய பிள்ளையாகிய பரிசுத்தவானுடைய அந்த இணைப்பு என்பது எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லைங்க? He died for them, அவர்களுக்காக மரித்தார். Even today he represents me in heaven. The Lord Jesus represents me in heaven to the Father. இப்பொழுதும் என்னை பிதாவினரிடத்தில் அவ்விதமாக அவர் என்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். That's what he is interceding. மன்றாடுகிறார் சொல்லும் பொழுது he represents me. That's why in Hebrews 7:25
எபிரேயர் 7:25 wherefore he is able also to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். He is interceding, he is representing me to the Father every second. ஒவ்வொரு சன பொழுதும் என்னை பிதாவினிடத்தில் அவர் என்னுடைய தகப்பனாக பிரதிநிதியாக அந்த இடத்துல அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். I am so secure. எவ்வளோ பாதுகாப்பா இருக்கிறேன். I would like to turn the provision, the providence to another angle now before I want to close it. நான் முடிக்கிறதுக்கு முன்னால இந்த காணுடைய பாதுகாப்பை இன்னொரு திசையின் பக்கமாக நான் திருப்புகிறேன். Psalm 91:11 and 12, சங்கீதம் 91 11-12, for he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். In all my ways, எல்லா வழிகளிலும் angels are there for me to safeguard. என்னை பாதுகாக்கும்படியாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். Could you imagine the protection which is being given to God's child? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பாதுகாப்பு உங்களால நினைக்க முடிகிறதா? Yes, every child of God is surrounded with angels even today. தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் அவருடைய தூதர்களினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Yes, it is amazing. In Hebrews 1:14, எபிரேயர் 1:11, ரட்சிப் and they not all ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation. ரட்சிப்பை சுதந்திரிக்க போர் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? Angels are there to serve me even now. தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள். They are serving me in many ways. I can't see visibly. கண்களினால் என்னை பார்க்க முடியல. ஆனால் தேவ தூதர்கள் என்னை அவர்கள் பல விதங்களில் பாதுகாக்கிறார்கள், எனக்காக பணி செய்கிறார்கள். That is why in Matthew 18:10, மத்தேயு 18:10, this you must, because I don't have time, you must see the verses above and below. இந்த வசனத்துக்கு மேல இருக்கிற கீழ வசனம் படிச்சு பாருங்க. It is for the saved people, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்த, unless they humble themselves like this child. Matthew 18:10, மத்தேயு 18:10, இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் நாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Take heed that ye despise not one of these little ones, for I say unto you that in heaven their angels do always behold the face of my Father which is in heaven. The leader of the angels are there also before the Father. Innumerable angels are there for me to serve me. அநேக தேவ தூதர்கள் எனக்காக பணிவிடை செய்யும்படியாக என்னை சுற்றிலுமாக இருக்கிறார்கள். Even when a child sins, child of God sins, the angels also will be great. ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யும் பொழுது தேவ தூதர்களும் கூட துக்கப்படுவார்கள். If you commit secret sin, நீ ரகசிய பாவம் செய்வாயானால், if your eyes are not clean, உன்னுடைய பார்வை சரியில்லைன்னா,
If your action is unclean, உன்னுடைய செயல் சரியா பரிசுத்தமா இல்லைன்னா, the angels will be grieved. தேவ தூதர்கள் துக்கப்படுவார்கள். Because when one sinner is saved, they rejoice. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அவர் பரலோகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். So I have such a great protection in this world. அவ்விதமான ஒரு பாதுகாப்பை பெற்றிருக்கிறோம். That's why when Lazarus died, லாசரு மரித்து போன பொழுது கூட, we see how the angel took him to heaven, to the presence of the Lord. அவனுடைய பிரசன்னத்துக்கு கொண்டு போனதை பார்க்கிறோம். Luke 16:22. லூக்கா 16:22ல, and it came to pass that the beggar died and was carried by the angels. There are so innumerable angels when the beggar was dying. இந்த பிச்சைக்காரன் செத்து கொண்ட பொழுது எண்ணில் அடங்காத தேவ தூதர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். They were all carrying this Lazarus to heaven. அவர் எல்லாரும் லாசரு பற்றிய people, all the angels in this world which are carrying you, which are caring for you, உனக்காக பராமரித்து பாதுகாக்க. When you die, மரிக்கும் பொழுது, they will take you to heaven. அவைகள் உன்னை அழைத்து போ. ஆனால் ஐஸ்வர்யானுக்கு என்ன ஆச்சு பாருங்க. What happened to the ஐஸ்வர்யவான்? And it came to pass that the beggar died and was carried by the angels into Abraham's bosom, and rich man also died and was buried. அங்கே ஐஸ்வர்யவான் அடக்கம். But where did he open his eyes? In the hell. பாதாளத்தில் கண்களை திறந்து பெயரெடுக்கும் போது பார்க்கிறான். He opened his eyes to see how he was carried by the devils to the place where they were living. In the indwelling place of the Satan, devils, பிசாசுடைய தாபரிக்கிற ஸ்தலத்துக்கு ஐஸ்வர்யவான் கொண்டு போகப்படுகிறான். That's why the unconverted people are called the children of the devil. ரட்சிக்கப்படாதவர்களை பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. Yes, even people say Yemen is coming. Yema varran. That's true. The devil will come and take them. பிசாசு வந்து, you served me, you obeyed me, எனக்கு ஊழியம் செஞ்ச, எனக்கு கீழ்ப்படிஞ்ச. Come on. But the death of a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மரணங்கிறது எவ்வளவு மகிமைகரமா. That is why the death of a saint is glorious. பரிசுத்தவானுடைய மரணம் மகிமையானது. Because glorious things are there. மகிமைகரமான காரியங்கள். Innumerable angels were waiting for them to carry him in their bosom. அவனை சுமந்து செல்லும்படியாக. God say, I will, உன்னை நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். Will carry you through. What a God's love of God is. அவனுடைய அன்பு என்ன ஒரு அருமையானது இல்லை? The providence is so beautiful. அவனுடைய பாதுகாப்பு. He is my shepherd, மேய்ப்பர். He knows my way. என்னுடைய வழி அறிந்திருக்கிறார். Until my death, he takes care of me. நான் மரணம் மட்டுமாக நான் அவரால் சுமந்து செல்லப்படுகிறேன். The woman may forget suckling, but he can't. குழந்தைய தாய் மறந்தலான அவர் மறக்க மாட்டார். I am drawn in his hands. I know he knows my path. அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நிறைய முடி மட்டுமாக நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தாங்குவேன்ப்பா. நான் கடைசி மட்டும் இந்த உலகத்தில் நீ பயப்படாது. Don't fear. I will take you. நான் அவ்விதமாக உன்னை சுமந்து செல்வேன், உன்னை தாமே நான் தாங்குவேன். அவ்விதமாக I will sustain you. What a wonderful promise it is. Even to your old age I am he. முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். And even to old hairs will I carry you. உன்னால முடியலையா, பயப்படாத, நான் உன்னை சுமந்து செல்லுகிறேன். I will carry and I will deliver you. What a wonderful God's love. அவனுடைய அன்பு எவ்வளவு ஆச்சரியமானது.
இந்த மாலையில் 7 மணிக்கு கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டுடைய பராமரிப்பை நம்ம பார்க்க. We are going to meditate on, even in difficult times, what is God's providences. ஜெபிப்போம். கிருபை நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தர்மையான காலை விளக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எவ்வளவு மேலானது. உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது எவ்வளவு ஆச்சரியமானது ஆண்டவரே. கர்த்தாவே, தர்மையான பிள்ளைகள் உலகங்களில் பேசும் ஒருவேளை இந்த அன்பை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வறட்சியான வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிற எந்த ஒரு சகோதர சகோதரியா இருந்தாலும் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.